கோகு. கோகுன்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும்? ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், ஜாலியான கேரக்டர். கோகுனாலே பாசிட்டிவிட்டி தான். ஆனா, எனக்கு ஃபேவரைட் யாருன்னா, அது வெஜிடா தான். ஏன்னா, வெஜிடா எனக்கு ரொம்ப ரியலா தெரிஞ்சான். டிராகன் பால் ஜி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கோகுவ பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பட், எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன ஆள்னா அது வெஜிடா தான். ஒவ்வொரு தாட்டி தோக்கும்போதும், இத எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி எந்திரிப்பான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி, அந்த நெருப்பு ஒவ்வொரு தாட்டி இவன் தோக்கும்போது அதிகமாகுமே தவிர, இத போதும் விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒரு தாட்டியும் நிப்பாட்ட மாட்டான். கோகு எடுத்துக்கிட்டோம்னா, அவனோடது ஒரு சாலிடான கேரக்டர். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியா இருப்பான். ஜாலியா, ஃபன்னியா, ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட. நம்ம வெஜிடா பக்கம் வந்தோம்னா, வில்லனா வந்து வாரியர் ஆகி கடைசியில ப்ரொடெக்டரா மாறுவான். கோகுக்கு கிடைச்ச மாதிரி ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ வெஜிடா கிடையாது. பாசம், இரக்கம், பண்பு, அன்பு எதுவும் தெரியாது, எதுவும் கிடைக்கல. ஆனா ஃபேமிலின்னு அவனுக்கு ஒன்று அமைஞ்சதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ண எல்லா எல்லைக்கும் போனான். ஏன் நம்ம டிஸ்ட்ரக்ஷன் கார்டே ஒரு தாட்டி பல்மாவை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வெறும் சூப்பர் சைன் ஃபார்மில் டிஸ்ட்ரக்ஷன் கார்டை போட்டு அந்த அடி அடிப்பான். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வெஜிடாவோட ட்ரைனிங் 400, 600 ஏன் 1000 டைம்ஸ் கிராவிட்டியில் உட்காந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒர்க் அவுட் வீடியோஸ் மட்டுமே எடுத்து தனி மோட்டிவேஷன் வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு கிரேசியாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலியும் ரொம்ப ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, பாபடியோட மைண்ட் கண்ட்ரோல் எல்லாம் அசால்ட்டாக பிரேக் பண்ணிட்டு வெளியில் வருவான். அந்த ஒரு திமிருத்தனம், என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வேணும்னு தான் சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு நிற்பான். ஒரு தாட்டி கதையை வெஜிடா சைட்லேருந்து கேட்போமா? ராஜா குடும்பத்தில் பிறந்த இளவரசன்னா ஹீரோ கிடையாது, ரட்சகன் கிடையாது, பாதுகாவலன் கிடையாது. போர்க்களத்துல வளர்ந்த ஒரு ஆயுதம். என்னோட கிரகத்தை அழிச்சாங்க, என் மக்களை கொத்து கொத்தா கொன்னாங்க. இதை செஞ்ச அந்த அரக்கன் கீழேயே வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. நான் ஆள பிறந்தவன், நான் ஸ்பெஷல்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேக்கராட் ஏதோ ஒரு வீக்கான கிரகத்துல வளர்ந்த சாதாரண செயன். அவனோட சிரிப்பும் அவனும் எப்பவுமே என்னை விட ஒரு அடி முன்னாடி இருக்கான். என் வாழ்நாள் மொத்தமும் என் ட்ரைனிங்காகவே செலவழிச்சேன். எனக்கு குடும்பம் கிடையாது, எனக்கு கத்துத்தர மாஸ்டர் கிடையாது. வழிமுறைகள் தெரியாது, வலிகளும் காயங்களும் மட்டும்தான் எனக்கான பாடங்களாச்சு. என்னோட கிரகத்துல ஒரு புராண கதை சொல்லுவாங்க. சூப்பர் சயன், சயின்ஸால மட்டுமே அன்லாக் செய்யக்கூடிய ரொம்ப அபூர்வமான சக்தி. அதுல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் சூப்பர் சைனா மாறுவேன், அந்த மான்ஸ்டர் ஃப்ரீஸாவை அழிப்பேங்கிற நம்பிக்கை. ஃப்ரீஸாவோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர் சைனுக்கான பயத்தை விதைச்சேன். நான் சொன்னது உண்மையாவும் ஆச்சு. சூப்பர் சைன்னால தான் ஃப்ரீஸா டிஃபீட் ஆனான். ஆனா அந்த சூப்பர் சைன் நான் இல்லை. எப்போ கேக்ராட் சூப்பர் சைன் ஆனானோ அப்போலேருந்து என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு கர்வம், ஒரு கோபம். அவன் என்னை விட பலசாலி ஆயிட்டான்னு இல்லை, இந்த சூப்பர் சைன் ஃபார்முக்காக எல்லாத்தையும் கொடுத்தேன், கஷ்டப்பட்டேன், வேர்வையும் ரத்தமும் சிந்தினேன். ஆனால் கடைசியில் விதி அவனைத்தான் தேர்ந்தெடுத்துச்சு. நான் அரக்கன் கூட சண்டை போட்டேன், கடவுள் கூட சண்டை போட்டேன், ஏன் கூட நானே சண்டை போட்டேன். தோத்து போனேன், திருப்பி திருப்பி தோத்து போனேன், திருப்பி 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 தோத்து போய்கிட்டே இருந்தேன். கேக்கராட் என்னை விட முன்னேறிட்டாங்கிற கோபம், நான் சையன் இளவரசங்கிற அகந்த, தொடர் தோல்வி அளிச்ச வேதனை, நான் தோற்க மாட்டேங்கிற பிடிவாதம், இது எல்லாம் ஒரே நேரத்துல வெடிச்சிச்சு. கடுமையான கிராவிட்டியில கொடூரமான பிளானட்ல போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். என்னோட கடைசி துளி சக்தி இருக்கிற வரைக்கும் ட்ரெயின் பண்ணேன். ஆனா என்னால சூப்பர் சைன் ஃபார்ம் அச்சீவ் பண்ண முடியல. எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசி நிமிஷம் உடம்புல ஒரு துளி சக்தி இல்லாம கீழே விழுந்து கிடந்தேன். பல்லாயிரக்கணக்கான விண்கற்கள் என்னை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் அவ்வளவுதான். எனக்கு சூப்பர் சைன் ஃபார்ம் வேணாம், நான் கேக்கராட்டை டிஃபீட் பண்ண வேணாம்.
எனக்கு எதுவுமே வேணாம். அந்த நொடி நான் சூப்பர் சைனா மாறினேன். என் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்கான குடும்பம் அமைஞ்சிச்சு. என் குடும்பம், என் பையன். முதல் முறையா நான் என் ப்ரைடுக்காக இல்லாம இவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக சண்டை போட ஆரம்பிச்சேன். அதுக்காக என் உயிரை கொடுக்க கூட தயங்கல. முதலும் கடைசியுமா என் மகனை கட்டி அணைச்சேன். அவனை அங்க இருந்து போக வைக்க எனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சேன். என்னோட மரணம் இதுதான்னு தெரிஞ்சும் மறுக்காம முன்னாடி போய் நின்னேன். என் உயிரை கொடுத்தேன். இளவரசனா இல்ல, எதிரியா இல்ல, ஒரு அப்பாவா, ஒரு போராளியா. கேக்ராட் வேணா நம்பர் 1 இருக்கலாம், ஆனா நான் வெஜிட்டா. அவனுக்கு வழிகாட்ட பல பேர் இருந்தாங்க. என் வழியை நானே உருவாக்கிக்கிட்டேன்.